கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாலைகள் மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையும் சரி, அதே போன்று மாநில கிராமப்புற சாலைகளும் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்து குண்டும் குழியுமாகவே காட்சியளிக்கிறது. இதனால் அவ்வப்போது விபத்துகளும் தொடர்கதையாக இருந்து வரும் நிலையில் இந்த சாலைகளை செப்பனிட கேட்டு தொடர்ச்சியாக போராட்டங்களும் மக்கள் நடத்தி வருகின்றனர். நம்ம இப்போ நிற்கும் பகுதி திருவட்டாறிலிருந்து தெற்றியோடு செல்லும் சாலையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியின் காட்சியை பார்க்க முடியும். ஒவ்வொரு பகுதிகளிலும் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் தொடர்ச்சியாக சாலை குண்டும் குழியுமாகவே காட்சி அளிக்கிறது. இதே போன்றுதான் மாநில நெடுஞ்சாலையும் சரிதான் தேசிய நெடுஞ்சாலையும் ஒவ்வொரு பகுதியும் மாவட்டம் முழுவதும் இதே காட்சியை தான் நாம் தற்பொழுது ஒவ்வொரு பகுதிகளிலும் பார்க்க முடிகிறது. இதனால் தொடர்ச்சியாக விபத்துக்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திருவட்டார் பகுதியில் போராட்டம் என்பது நடத்தி இருக்கின்றனர். நம்மோடு அவர்கள் இணைகிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இப்போ எந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் என்பது பண்ணீங்க, என்ன சொல்கிறாங்க அதிகாரிகள்? அதிகாரிகள் இதுவரை கண்டுகட்டவே இல்லை. இந்த பஞ்சாயத்தில் உள்ள பஞ்சாயத்து ரோடுகள், நெடுஞ்சாலைத்துறைக்கு உட்பட்ட ரோடுகள், அனைத்து ரோடுகளும் மிகவும் மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சாலைகளை சரி பண்ணுவதற்காக என்னை கட்சியுடைய சார்பாக ஒரு மறியல் போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். அதிகாரிகள் வந்து பேசினாங்க, உடனடியாக செய்யணும்னு சொல்லியாங்க. இதுவரை கண்டுகட்டாத போக்கு தான் இந்த பஞ்சாயத்துலேயும் சரி அனைத்து சாலைகளுடைய நிலைமையில இந்த மோசமான நிலைமையில் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ என்ன பேசியிருக்காங்க, உடனடியாக சரி பண்ண இல்லைன்னா அடுத்து உள்ள தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டம் என்பது வரணும். இந்த மக்கள்கிட்ட இருந்து வரி பணத்தை பிரித்து சாலைகளை சரி பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறோம். பல்வேறு தினசரி தோண்டிகிட்டே இருக்காங்க. கிராம பஞ்சாயத்து ஜல்ஜீவன் திட்டத்தின் மேலும் பல சாலைகள் தோண்டப்பட்டு இதுவரை பராமரிக்கவே இல்லை, சரி பண்ணவே இல்லை. அடுத்து இப்போ அம்ரூத் திட்டத்தில் டவுன் பஞ்சாயத்தில் வேலை தொடங்கியிருக்காங்க. இங்கேயும் அதே நிலைமையில் இன்னொரு தினசரி விபத்துகள் நடைபெற்ற வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. உடனடியாக அரசு கவனம் செலுத்தி இந்த சாலைகளை மோசமான சாலைகளை சரி பண்ணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக முன்வைத்து போராட்டம் நடந்தது. தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்தில் தள்ளாமல் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக மாவட்டத்தை பார்க்கும் பொழுது சாலைகள் போட்ட பிறகுதான் ஜல்ஜீவன் சரிதான், அதே போன்று அம்ரூத் குடிநீர் திட்டத்துக்காக குழிகள் தோண்டி அப்படியே போட்டு விட்டு செல்லும் ஒரு காட்சியும் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண்மணி இணைகிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம், எவ்வளவு நாட்களாக இந்த சாலை சேதமாக இருக்கு? இந்த பகுதிகளில் எப்படி நீங்க பயணம் பண்றீங்க? இந்த பக்கத்தில் நடந்து போக முடியாது, பைக்கில் போறவங்க எல்லாம் விழுந்து எழுந்திரிச்சு போறாங்க. நமக்கு பாவமாயிருக்கு. சும்மா நமக்கு வீட்டில் பயந்து இருக்க முடியல. பைக்கில் போறவங்க சும்மா விழுறாங்க. எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இந்த லிஸ்ட்லயுமே இந்த ரோடு இல்லைன்னே சொல்றாங்க. என்ன பண்ண முடியும் எங்களால்? நாங்கள் எவ்வளவோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, என்ன இல்லாமோ சின்ன செய்த பிறகு யாருமே கேட்க வர்றது இல்லை. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க முடியும், எல்லாமே எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. இல்லை அரசாங்கம் ஒன்றும் செய்யணும், அல்லைங்க பஞ்சாயத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை கேட்கணும். எதுவுமே கேட்குறாங்க இல்லை. நாங்கள் என்ன பண்ணியது? தொடர்ச்சியாக மாவட்டம் முழுவதும் இதே நிலை தான் நீடித்து கொண்டிருக்கிறது. எனவே மாநில அரசும் சரிதான், அதே போன்று தேசிய நெடுஞ்சாலையை பொறுத்த அளவில் மத்திய அரசும் சரி விரைந்து நடவடிக்கை எடுத்து மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது.